ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ். இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 365 நம்ம செப்டம்பர் 16 பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு முதலாவதாக பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் தி ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஓசோன் லேயர். இது செப்டம்பர் 16 அன்னைக்கு யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியால் ஒரு இன்டர்நேஷ்னல் டேவாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த செப்டம்பர் 16ங்கிறது எதுக்காக சூஸ் பண்ணாங்கன்னா, அதாவது 1987 செப்டம்பர் 16 அன்னைக்கு தான் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் இந்த மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு விஷயம் சைன் பண்ணப்பட்டுச்சு. அதை மையமாக வச்சு தான் இந்த நாளில் இதை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலுங்கிறது நம்ம ஓசோன் லேயரில் இருக்கிற ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணுற விதமாக எழுதப்பட்ட ஒரு ப்ரோட்டோகாலாக இருந்துகிட்ருக்கு. இது ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ரோட்டோகாலாக கருதப்பட்டுருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற கேஸஸோட நேச்சரை பொறுத்தும் அந்த எந்த விதமான கேஸஸை நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்தும் தான் ஓசோன் லேயர் அழியுதுன்னு அவங்க கருதுனாங்க. அதை நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓசோன் லேயரை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறமேல தான் இந்த நாளுங்கிறது வருஷமும் கொண்டாடப்பட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் மோட்டார்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற ஜிஎம் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் கார்பரேஷனை உருவான கதையை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரிஜினலாக வில்லியம் சி டியூரண்ட் அப்படிங்கிற ஒரு ஆளை செப்டம்பர் 16, 1908 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த கம்பெனி தான் அமெரிக்காவோட லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகளவில் பார்த்தோன்னா இது 4வது லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனின்னு கருதப்பட்டுருக்கு. ஜிஎம்ங்கிற கம்பெனி 2007 அமெரிக்காவோட மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 50% மார்க்கெட் ஷேரை வச்சுருந்ததா சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ.